என்ன மகா, பயமா இருக்கா? ஏங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனா நீங்க தான் கூட இருக்கீங்கல்ல, பின்ன என்ன? இதுதான் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்னு சொல்லுவாங்களோ. நல்லா நக்கல் அடிப்பீங்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏய், இதெல்லாம் நக்கல்னு சொல்ல முடியுமா? உன் மேல உள்ள அக்கறையில சொல்றேன்னு வச்சுக்கோ. என்ன, கொஞ்சம் பயமா தான் இருக்குல்ல? எனக்கும் அப்படித்தான் இருக்கு. ஆபீஸ்க்கு போகவும் மனசு இல்ல. படபடன்னு இருக்கு. குழந்தை பிறக்கிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. ஓ, சொல்லலாம் சொல்லலாம். வேணும்னா அப்படியே இங்க இருந்து அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்க பெத்து தரீங்களா? அப்படி மட்டும் எல்லாராலையும் முடியும்னா எல்லா ஆம்பளைங்களும் குழந்தைய பெத்து கொடுக்க ரெடி ஆயிருவாங்க. ஏன்னா அதுல கூட தன் பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க, தெரியுமா? பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். ஆனா செயல்முறையில கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நாங்களும் நீங்க கஷ்டப்படுறதை விரும்ப மாட்டோம்ல. என் புள்ள வலிக்காம ஈஸியா பிறந்துருவா, தெரியுமா? அது சரி. மகா, நீ தைரியமா இருக்கணும், சரியா? சும்மா கவலைப்பட்டுட்டே இருக்காத. அப்படி சொல்றதுல இருந்தே தெரியல நீங்க தான் பயந்து போய் இருக்கீங்கன்னு. ஏங்க, சும்மா பயந்துட்டே இருக்காதீங்க. அதான் எங்க அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்கல்ல. நீங்க சும்மா எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. நீங்க வேணும்னா ஆபீஸ்க்கு போங்க. ஓ, வாயோட நுனி நாக்கு தான் சொல்லுது. ஆனா மனசு பூரா நீங்க என் பக்கத்திலேயே இருங்கன்னு சொல்லுது, தெரியுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்படித்தான். மகா, நான் உன் பக்கத்திலேயே இருக்கேன். குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன். தேங்க்ஸுங்க. சரி சரி, இரு, உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஆ, சரிங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? சிஸ்டர், இப்பதான் ஜான் ஃபோன் பண்ணா. மகவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கானா டெலிவரிக்காக. அதனால நாம உடனே அங்க கிளம்புவோமா? ஆமாங்க, நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா இங்க இந்த நிலைமையில வீட்டை விட்டுட்டு எப்படி அங்க போறதுன்னு தான் குழப்பமா இருக்கு. புனிதா வேற நேத்து அந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். புனிதா பாவம், இந்த நிலையில ருக்கு கிட்ட அவளை தனியா விட்டுட்டு போறதுக்கும் கஷ்டமா இருக்கு. ஜாக்குலின் வேற இருக்கா. எதையாவது சண்டை இழுத்துடக்கூடாது. ஒண்ணு பண்ணுங்க, நீங்களும் ஜாக்குலினும் போயிட்டு வாங்க. இல்லனா ஒண்ணு பண்ணலாம் எஸ்தர். ஜேம்ஸையும் ருக்குவையும் போக சொன்னா எப்படி? நல்லதானே இருக்கும். அவன் போட்டு அங்க அவன் அண்ணனுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருப்பான். இவ போனாதான் சரிப்படுவா. அங்க போய் அவங்க அம்மா அப்பாட்ட இருந்துட்டு வரட்டும். அச்சச்சே, அதெல்லாம் சரிப்படாதுங்க. ஏங்க, அங்க மக பாவம், அவகிட்ட இவ போய் ஏதாவது வம்பளத்தா நல்லாவா இருக்கும்? இவ இங்கேயே இருக்கட்டும். ஜேம்ஸும் போக வேண்டாம். ஆபீஸையும் கவனிச்சுக்கணும்ல. ஜாக்குலினும் நீங்களும் போயிட்டு வாங்க. இல்ல ஜாக்குலின் இங்க பாத்துக்குவா, நாம 2 பேரும் கிளம்புவோம். என்னம்மா ஜாக்குலின் ஜாக்குலின்னு ஏன் பேர் அடிபடுது? என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லட்டி, உன் அன்னைக்கு டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். அதான் அப்பாவும் நீயும் போயிட்டு வாங்கன்னு நான் சொல்றேன். அப்பா சொல்றாரு நம்ம 2 பேரும் போவோம் அப்படின்னு சொல்றாரு. அதான் ஒரே யோசனையா இருக்கு. அப்பா சொல்றது சரிதானம்மா. நீயும் அப்பாவுமே போயிட்டு வாங்க. அப்பதான் அன்னைக்கு அங்க ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். நான் போய் என்னம்மா செய்ய போறேன்? குழந்தை பிறந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. நீ வீடியோ காலில் வந்தா நான் குழந்தைய பாத்துக்கிறேன். ஏம்மா, இங்க இருந்து எப்படி சமாளிப்பேன் அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதான் அவ சொல்றால, சமாளிச்சுக்குவா எஸ்தர். நீ சும்மா கவலைப்படாத. இங்க என்ன பேய் பூதம்னா இருக்கு? இங்க பாரு, அவளும் பொண்ணுதான் இவளும் பொண்ணுதான். ஏதோ கோபத்துல நேத்து அப்படி நடந்திருக்கா. அதுக்காக அவளை நினைச்சு இவளை பயந்து விட்டுட்டு போகாம இருக்க முடியுமா? நாம இல்லனா நல்லபடியா தான் நடந்துக்குவாங்க. நீ கவலைப்படாத. ஆமாம்மா, நான் பாத்துக்கிறேன். நான் அவகிட்ட தேவையில்லாம பேச மாட்டேன். அத மாதிரி அவளும் என்ன கண்டுக்க மாட்டா. விடுங்க. சரிங்க, அப்ப டிக்கெட் போடுங்க. சரி எஸ்தர், நீ போய் துணியெல்லாம் எடுத்து வை. சாயங்காலம் ஃபிளைட்டுக்கு நம்ம கிளம்புவோம். சரிங்க. என்ன மல்லிகா, எப்படி இருக்க? உன்னை பார்த்தே எம்பிட்டு நாளாச்சு. என்ன இப்படி நடு ரோட்ல நின்னுட்டு இருக்க? வா, நான் வேணும்னா உன்னை கார்ல டிராப் பண்றேன். எனக்கு என்ன, நல்லா தானே இருக்கேன். கால் கையெல்லாம் நல்லா தெடாம தான் இருக்கு. பக்கத்துல தான் என் வீடு, அங்கதான் போயிட்டு இருக்கேன். நான் நடந்தே போயிருவேன். நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, வேகாத வெயில்ல இப்படி நடந்து போறியேன்னு சொன்னேன். அன்னைக்கே சொன்னல, உன் தாய் மாமனை கெட்டிக்காத, கடைசி வரைக்கும் நீ பிச்சைக்காரியா தான் இருக்கணும்னு. நான் சொல்றத நீ எங்க கேட்ட? உன் அம்மா அப்பாவும் தான் சொன்னாங்க. உனக்கு நல்ல இடத்துல பணக்கார மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. நீ கேட்டாதானே? இப்ப எனக்கு என்ன குறைச்சல்னு நீ இப்படி பேசிட்டு இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். என் புருஷன் ஒழிச்சு சம்பாதிக்காரு. நாங்க எல்லாரும்
ரொம்ப சந்தோஷமா கூட்டு குடும்பமா இருக்கிறோம். எனக்கு என்ன குறைன்னு நினைச்சி நீ இப்படி பேசிட்டு இருக்க? இல்ல, உன் கோலத்தை பார்த்தாலே தெரியுது இப்படி வேகாதவே இல்ல, இப்படி நடந்து போயிட்டு இருக்கியே, அதான் கேட்டேன். ஆமா, இப்ப எனக்கு என்ன குறைச்சல்னு நீ இப்படி பேசிட்டு இருக்க? இல்ல, உன்னை பார்த்தாலே தெரியுது உன் புருஷன் எங்கேயாவது ஒரு இதுல வேலை செய்வாரா இருக்கும். என்ன மாசம் ஒரு 5000 10,000ன்னு சம்பளம் கிடைக்குமா இருக்கும். அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டுறதுக்கே கஷ்டப்படுற மாதிரி தான் தெரியுது. வேணும்னா எங்க ஆஃபீஸ்க்கு உன் புருஷன் என்ன படிச்சிருக்காருன்னு சொல்லு, அவரை அனுப்பு, நான் வேணா வேலை போட்டு தரேன். எங்க ஆஃபீஸ்ல மினிமம் சேலரியே 25,000 கொடுப்போம். இந்த ஊர்ல இங்க இருக்கிற தெருவுள்ள நுழையிறதுக்கு ஏத்த மாதிரி எங்க வீட்லயும் கார் இருக்கு. மகாராணி இங்கன இருந்து அங்கன போறதுக்கும் அங்கன இருந்து இங்கன வர்றதுக்கும் ரோல்ஸ் ரைஸ்ல வந்தாதான் மரியாதை பண்ணுவீங்களோ? ஏன் உங்க அப்பா வீட்டில் தினம் தினம் காலேஜுக்கு வரும்போது பஸ்ஸில் தானே வந்துட்டு இருந்தேன். ஏன் இப்போ உங்க அம்மா பிஎம்டபிள்யூல தான் காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போறாங்களோ? சொல்லு. என்ன நீ இப்படியெல்லாம் பேசுற? என்ன எப்படி பேச சொல்ற? நாங்க சொந்தமா உழைச்சி சம்பாதிக்கிறோம். என் புருஷன் 10-20 மாடுகளை சொந்தமா வச்சு பால் வியாபாரம் பார்த்துட்டு இருக்காரு. எங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் இருக்குது. நாங்களும் விவசாயத்தில் அந்தந்த நேரத்துக்கு தேவையான காயிலிருந்து நெல்லிலிருந்து என்ன வேணுமோ எல்லாத்தையும் எங்களுக்காக விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். பத்தாதுக்கு எங்ககிட்ட ஒரு 20 ஆட்களும் வேலை பார்க்குறாங்க. இவ 25,000 சம்பளம் கொடுக்குறாளாம்ல சம்பளம். இங்க பாரு, முதல்ல நீ உன் காலில் நின்று. உன் புருஷனே அவர் காலில் நிற்கல, அவரோட அப்பா சொத்து. அதை வச்சு நீ பெரிய பணக்கார திமரில் பீலா விட்டுட்டால இதையா என்கிட்ட. இங்க பாரு, இன்னும் ஒரு தடவை யாருக்கிட்டையாவது இப்படி பேசின அப்புறம் நடக்கிறதே வேற. மரியாதையா வேலையை பார்த்துட்டு போ. சரி, உன் புருஷன் சம்பாத்தியம் பண்ணி சொத்து உனக்கு பெருகி போச்சின்னு சொன்னா கூட பரவாயில்ல, மாமனார் சொத்து தானே. இங்க பாரு, உன் மாமனார் சொத்துலேயே நீ இந்த ஆட்டம் ஆடும்போது என் புருஷன் சுயமா சம்பாத்தியம் பண்ணி எங்களுக்காக சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. அப்போ அதில் நான் எம்பிட்டு ஆட்டம் ஆடணும். இங்க பாரு, இன்னொரு தடவை என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் நடக்கிறதே வேற. பணக்கார திமிர என்கிட்ட கொண்டாந்து காட்டுறியா? எங்ககிட்டயும் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது, ஆனா அதை காட்டணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை. திமிரு பிடிச்சவளை, உன் வேலையை பார்த்துட்டு போ. கூட படிச்சவளாச்சேன்னு என் ஸ்டேட்டஸை விட்டு கார்ல இருந்து இறங்கி இங்க வந்து நின்று பேசிக்கிட்டு இருந்தா நீ என்ன பேச்சு பேசுற? ஒண்ணுமில்லாத மாடு மேய்க்கிறவளுக்கே உனக்கு இம்புட்டு திமிருனா, அப்போ ஒரு ஆபீஸை நிர்வகிக்கிற எனக்கு எம்புட்டு திமிரு இருக்கணும். உன்னையெல்லாம் ஒரு ஆளுன்னு வந்து பேசின பாரு, என்ன சொல்லணும்? பாக்குறண்டி உன் பணத்திமிரு எத்தனை நாளைக்குன்னு. இங்க பாரு, பணத்திமிரில் ஓவரா ஆடாத. எல்லாரும் மண்டைய போட்டா தூக்கிட்டு போறதுக்கு 4 பேரு தான் வேணும். அதுக்கு மேல உன்னை மட்டும் என்ன ஹெலிகாப்டர்ல இருந்து கொண்டாந்து புதக்குழியில இறக்குவாங்களா? திமிரு பிடிச்சவளை, ஒரே அடியா ஆடாத. ஒழுங்கா பார்த்து நடந்துக்கோ, இல்ல புதக்குன்னு விழுந்து குழிக்குள்ள போயிட போற. ஸ்டேட்டஸ்க்கு உன்கிட்ட நின்று பேசுறதே தப்பு. ஆமா ஆமா, நீ பெரிய ஸ்டேட்டஸ் உள்ளவல்ல. ஆமா, நீ பெரிய பரம்பரை பணக்காரி இல்ல, அப்படித்தான் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணும். என்கிட்டலாம் வந்து நின்று பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? சரிதான், போடி. வந்துட்டா பெருசா உழைச்சி சம்பாத்தியம் பண்ணி தான் காலில் நிக்கிற மாதிரி பெருமை பீத்துறதுக்கு. எவளாவது கிடைக்கட்டும், அவளை நம்ம கூட கொஞ்சம் கலாய்ப்புன்னு வந்து நின்னுக்கிட்டு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு அறிவு கட்டவன். சி, ஏன் தான் இப்படி இருக்காளுகளோ தெரியல.